எப்படி இருக்கீங்க மை டியர் பிகே பைட்டீஸ்? ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. பின்லாந்துல உங்களுக்கு 5 வருஷத்துக்கு ஃப்ரீ வர்க்கிங் விசா கிடைக்கும். அப்ப இந்த வேலை என்ன செய்ய போறீங்க? ஒரே நிமிஷம் கழட்டி கொடுத்து வந்துடுறேன். நீங்க ஈஸியா உங்களோட டூரிஸ்ட் விசாவை ஒர்க் விசாவா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பின்லாந்து கவர்மெண்ட்ல இருந்து மக்களுக்கு ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸும் வருது. உங்களோட எஜுகேஷன் 5வது பாஸ் இல்ல அதுக்கு மேல அப்படின்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். நான் 7வது பாஸ்னே. அடே வண்டூருட்டான் தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னே, நான் 7வது பாஸ்னே. இங்கிலீஷ் டெஸ்ட்டுக்கும் அவசியம் இல்ல. எஸ், அன்ஸ்கில் கேட்டகரியில வேலை பார்க்க போறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் டெஸ்டும் தேவையில்லை. ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மக்காட்டி பண்ணிடுவேன். குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சக்கல ஃபேமிலியா? உங்களுக்கு சேலரி 2000 யூரோல இருந்து 4000 யூரோ வரைக்கும் கிடைக்கும். பின்லாந்து ஷெங்கன் ஜோனுக்குள்ள வருது. யூரோப்லயே மொத்தம் 27 கண்ட்ரீஸ் இந்த மாதிரி ஷெங்கன் ஜோனுக்குள்ள வரும். ஒருவேளை உங்களுக்கு பின்லாண்டோட எந்த விசா கிடைச்சாலும் சரி, அதாவது ஒர்க் விசாவா இருந்தாலும் சரி, டூரிஸ்ட் விசாவா இருந்தாலும் சரி, நீங்க இந்த 27 கண்ட்ரீஸுக்குமே போகலாம் அண்ட் சுத்தி பார்க்கலாம். பின்லாந்துல இருந்து சில யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு போறதுக்கு விசா ஃப்ரீயா கூட கிடைக்கும். மத்த நாடுகளுக்கும் இங்க விசா ரொம்பவே கம்மியான விலையில கிடைக்கும். ஆனா ஒவ்வொரு விசாவும் ஒவ்வொரு விலை இருக்கும் அப்படிங்கறது உண்மைதான். பின்லாந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இங்க காம்படிஷன் கம்மி, விசா அப்ரூவல் ரேட் ரொம்ப ஹையா இருக்கு. பின்லாந்து தான் உலகத்திலேயே ஹாப்பியான கண்ட்ரில ஒண்ணு. உங்களுக்கு சீப்பான செலவுல ஹை குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கும். பசங்களோட எஜுகேஷன் ஃப்ரீயாவே கிடைக்கும். ஹையர் எஜுகேஷனுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்பும் இருக்கு. அங்க இருக்கிற கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். இங்க வெதரும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இங்க நீங்க ஹைஸ் ஹாக்கியும் விளையாடலாம். இங்க இருக்க மக்கள் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான நேச்சர் உடையவங்களா இருக்காங்க. இங்க இருக்க மக்கள் நிறைய பேர் இங்கிலீஷும் பேசுறாங்க. சோ உங்களுக்கு லாங்குவேஜ் பிரச்சனையும் இருக்காது. சோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்க சீட் பெல்ட்டை மாட்டுங்க. இன்னைக்கு நம்ம வேலை தேட போற நாடு பின்லாந்து. கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பிகே, இது நம்ம பிகே பைட்ஸ். உங்ககிட்ட ஒருவேளை பின்லாண்டோட விசா இருக்குது அப்படின்னா நீங்க யுஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா இந்த மாதிரி நாடுகளுக்கும் உங்களால டிராவல் பண்ண முடியும். இந்த வீடியோல நம்ம டூரிஸ்ட் விசாவை ஒர்க் விசாவா மாத்த முடியுமா இல்லையா, முடியும்னா என்ன பண்ணணும், என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குது, என்னென்ன ஜாபோட டிமாண்ட் ரொம்பவே அதிகமா இருக்குது, பின்லாந்துல எத்தனை டைப் ஆஃப் விசா இருக்கு, நீங்க எந்த விசால போகணும், எல்லாத்தையுமே இந்த வீடியோல கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். பின்லாந்துல உங்களுக்கு 5 வருஷத்துக்கு ஒர்க் விசா கிடைக்கும். அத கண்டினியூஸ் ஒர்க் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு லாங் டேர்ம் விசா. முதல்ல 1 வருஷம் ஒர்க் பர்மிட்ல இருக்கணும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு 4 வருஷத்துக்கு லாங் டேர்ம் விசா கிடைக்கும். அதுதான் கண்டினியூஸ் ஒர்க் விசா. பின்லாந்துல டூரிஸ்ட் விசாவை ஒர்க் விசாவா கன்வெர்ட் பண்றது ரொம்பவே சுலபம். உங்ககிட்ட எம்ப்ளாயரோட ஜாப் ஆஃபர் ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா அதுவே போதுமானது. ஜாப் ஆஃபர் வேணும் அப்படின்னா நீங்க ஜாபுக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ரெஸ்யூமும் அண்ட் கவர் லெட்டரும் தேவை. இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு நாளைக்கு 15 இடத்துல இருந்து 20 இடத்துல அப்ளை பண்ணுங்க. இப்படி பண்ணுனா கொஞ்ச நாள் கழிச்சே உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. சில பேருக்கு, அதாவது என்ன மாதிரி இல்லாம நீங்க லக்கியஸ்ட் பீப்புளா இருந்தீங்க அப்படின்னா வெறும் 2 நாள் கழிச்சே உங்களுக்கு ஜாப் ஆஃபர் கிடைச்சிருது. கொஞ்சம் பேருக்கு 1 மாசம் கூட ஆகலாம். பட் இந்த ப்ராசஸ்ல நீங்க கன்சிஸ்டன்டா இருக்கணும். அதுதான் இங்க ரொம்பவே முக்கியம். பின்லாந்துக்கு நீங்க டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணி போனா 90 நாட்கள் வரைக்கும் அங்க இருக்கலாம். இந்த 90 நாட்கள் யூஸ் பண்ணி நீங்க கிடைக்கிற பக்கமெல்லாம் வேலை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ஆஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அந்த 90 நாட்களுக்குள்ள உங்களோட டூரிஸ்ட் விசாவை யூஸ் பண்ணி நீங்க ஒரு வேலையை வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை சுலபமா நீங்க ஒர்க் விசாவா மாத்திட முடியும். இந்த ஒர்க் விசா கிடைக்க 2 வாரங்கள் வரைக்கும் ஆகும். இதுதான் இருக்கிறதுலயே ஃபாஸ்டஸ்டான டைம். பின்லாந்துல ஜாப் டிமாண்ட் நிறையவே இருக்குது. இதனால ரொம்ப சீக்கிரமாவே விசா கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை பத்தி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம என்னென்ன ரெக்யர்மெண்ட் தேவை அப்படிங்கறதையும் பாப்போம். முதல்ல உங்ககிட்ட ஒரு பாஸ்போர்ட் இருக்கணும். இருக்கா? என் பாஸ்போர்ட் கண்ணா அப்படின்னா கடிச்சு குதறி என் வாழ்க்கையை கெடுத்தானே அந்த நாதாரி பைய எலி. அது குறைஞ்சபட்சம் 6 மாசம் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கிறதா இருக்கணும். உங்க டிராவல் விசாவை பத்தி சொல்லியே ஆகணும். அதுல நீங்க எங்க தங்க போறீங்க, எந்த பிளைட்ல போக போறீங்க, இதையெல்லாம் மென்ஷன் பண்ணணும். ஒருவேளை நீங்க ஒர்க் விசால போறீங்க அப்படின்னா எந்த எம்ப்ளாயர் உங்களுக்கு வேலை கொடுத்திருக்காங்க, இது எல்லாத்தையுமே நீங்க சொல்லணும். அப்புறம் உங்களுக்கு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட்
கண்டிப்பா அவசியம். அது மட்டும் இல்லாம யூரோப்பியன் கண்ட்ரி பேன் பண்ணாத கண்ட்ரில இருந்து நீங்க போகணும். இந்தியாக்காரங்களுக்கு பிரச்சனை இல்ல. அண்ட் உங்ககிட்ட ஒரு வேலிடான ஒர்க் கான்ட்ராக்டும் இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்க உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல சஃபிஷியன்டான ஃபண்டும் வச்சிருக்கணும். சோ நீங்க போயிட்டு வர அந்த நாட்கள்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கறத நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே அந்த கவர்மெண்ட்டுக்கு தெளிவுபடுத்தணும். உங்க அக்கவுண்ட்ல 1200 யூரோவுக்கு மேல இருந்தா உங்களுக்கு ஈஸியா விசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னோட கருத்து என்ன அப்படின்னா, சொல்லக்கூடாது, உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அணைக்கிறது யாரு? 2000 யூரோ இருக்கிற மாதிரி உங்களோட பேங்க் அக்கவுண்ட ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா சில விசாஸ் இந்த மாதிரி இன்சஃபிஷியன்ட் ஃபண்டாலையும் ரிஜெக்ட் ஆகுது. அதனால முன்னாடியே சேஃபா இருக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ டைப் ஆஃப் ஒர்க் விசாவை பத்தி சொல்றேன். முதல்ல டெம்பரவரி விசா. இந்த விசா 6 மாசம் வரைக்கும் இருக்கும். அடுத்து பெர்மனன்ட் விசா, இது 1 வருஷத்துக்கு இருக்கும். அந்த 1 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அதை ரெனியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு உங்களோட எம்ப்ளாயரோட உதவி ரொம்பவே அவசியம். உங்களோட வேலை புடிச்சு போய் அவங்க உங்களுக்கு கண்டினியூஸ் ஒர்க் விசா கூட கொடுக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு லாங் டர்ம் விசா. அந்த லாங் டர்ம் விசாவை யூஸ் பண்ணி 5 வருஷம் நீங்க பின்லாண்ட்ல வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க பிஆருக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கப்புறம் வரதுதான் ஸ்பெஷாலிட்டி விசா. இந்த விசாவை வாங்குறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கணும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் அடுத்தது ஹெல்த் கேர் விசா. அது ஹெல்த் கேர் செக்டாருக்காக ஒதுக்கப்பட்ட விசா. நீங்க நர்ஸ், கேர் கிவர், டாக்டர், பிசியோதெரபிஸ்ட் இந்த மாதிரியான ஹெல்த் கேர் சம்பந்தமான படிப்பை படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த விசாவை யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பிசினஸ் ரிலேட்டட் விசா கூட இருக்குது. அதுல ஒன்னு என்டர்பிரினர்ஷிப் விசா, ரெண்டாவது ஸ்டார்ட் அப் விசா. ஸ்டார்ட் அப் விசா வந்து ஒரு இன்னோவேட்டிவ் பிசினஸுக்காக கிடைக்கிற ஒரு விசா. என்டர்பிரினர்ஷிப் விசா அப்படிங்கிறது ஒரு செட்டில்டு பிசினஸுக்காக கிடைக்கிற விசா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்க இருக்க நாட்டுல அந்த பிசினஸ் நீங்க ஆல்ரெடி நடத்திட்டு இருக்கணும். அதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக நீங்க பின்லாந்து போக விரும்புறீங்க அப்படின்னா இந்த விசாவை நீங்க பயன்படுத்திக்கலாம். இது தவிர உங்களுக்கு EU ப்ளூ கார்டு கூட கிடைக்கும். இந்த ப்ளூ கார்டு இருந்தது அப்படின்னா நீங்க யூரோப்பியன் யூனியன்ல எங்க வேணாலும் வேலைக்கு போகலாம். அங்க இருக்க மக்கள் மாதிரி அதே அளவுக்கு உங்களுக்கு சேலரியும் கிடைக்கும். ஏன் ஒரு நாளைக்கு 40 யூரோ கூட உங்களுக்கு சம்பளமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபேமிலி ரீயூனிபிகேஷனோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இதுல என்னோட ரெக்கமெண்டேஷன், ஒரே 1 வருஷம் முழுசா நீங்க பின்லாண்ட்ல வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க உடனே EU ப்ளூ கார்டுக்கு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா கிடைச்சா உங்களுக்கு சேலரி அதிகமாயிடும். பட் இந்த ப்ளூ கார்டை உங்களுக்கு முன்னாடியே அங்க இருக்க நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. இந்த ப்ளூ கார்டு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க பின்லாண்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும். இப்போ என்னென்ன ஜாப்ஸுக்கு ஸ்கில்ஸ் தேவைப்படும், எந்தெந்த ஜாப்ஸுக்கு ஹை டிமாண்ட் இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இந்த ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்ல முதல் கேட்டகரியில இருக்கிறது வெல்டர்ஸும் ஃபிட்டர்ஸும். நீங்க இருக்க நாட்டுல வெறும் 6 மாச கோர்ஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல எதுவா இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிளம்பர், கார்பெண்டர் இந்த மாதிரியான ஜாப்களுக்கு இங்க டிமாண்ட் ரொம்பவே அதிகம். ஆனா அதுக்கு நீங்க சர்டிபிகேஷன் வச்சிருக்கணும். 2வது இடத்துல இருக்கிற வேலை ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேட்டர்ஸ். அப்படின்னா குழந்தைங்களுக்கு டீச்சரா இருக்கிறது. இங்க ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு ரொம்பவே டிமாண்ட் இருக்கு. சேலரியும் அதிகமா கிடைக்கும். ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு 3000 யூரோஸுக்கு மேல இங்க சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இருக்க நாட்டுல ஆல்ரெடி டீச்சரா இருந்தீங்க அப்படின்னா பின்லாந்துக்கு உங்களால ஈஸியா டீச்சர் வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். 3வது இடத்துல இருக்கிறது மெஷின் ஆபரேட்டர்ஸ், CNC ஆபரேட்டர், லேத் ஆபரேட்டர், ஃபோர்க்லிஃப்ட் ஆபரேட்டர், கிரேன் ஆபரேட்டர். இந்த மாதிரி எந்த விதமான மெஷினை உங்களுக்கு ஆபரேட் பண்ண தெரிஞ்சிருந்தாலும் சரி உங்களுக்கு இங்க வேக்கன்ட் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கும் சர்டிபிகேஷன்ஸ் வேணும். 4வது இடத்துல இருக்கிறது நர்சிங் அசிஸ்டன்ட்ஸ், அப்புறம் கேர் கிவர்ஸ். இதுல உங்களுக்கு 2500 யூரோவுக்கு மேல இருக்கும். இதே மாதிரியான சேலரிஸ் தான் கேர் கிவர்ஸுக்கும் கிடைக்குது. பட் இதுக்கும் சர்டிபிகேஷன்ஸ் அவசியம். ஆனா இந்த வேலைக்கு எப்பவுமே பின்லாந்துல டிமாண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு. 5வது இடத்துல இருக்கிற வேலை தான் சூப்பர் மார்க்கெட் ஜாப் அண்ட் ஸ்டோர் கீப்பர்ஸ், கேஷியர், ஸ்டோர் மேனேஜர்ஸ், சேல்ஸ் அசோசியேட்ஸ், ஃப்ளோர் சூப்பர்வைசர். இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு. இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். எக்ஸாம்பிளுக்கு வேர்ஹவுஸ் அசோசியேட், பேக்கேஜிங் ஆபரேட்டர், லாஜிஸ்டிக் சூப்பர்வைசர், வேர்ஹவுஸ் சூப்பர்வைசர், இந்த மாதிரி வேலைகளும் இங்க இருக்கு. ஆனா இதுக்கும் சர்டிபிகேஷன் வேணும். பட் இந்த சர்டிபிகேஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்க பின்லாந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி சூப்பரா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் சீக்கிரமாவே கிடைச்சிரும். 6வது இடத்துல இருக்கிறது ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸ், டெலிவரி பாய்ஸ். இவங்க எல்லாம் நீங்க ப்ரொஃபஷனலான டிரைவரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4000 யூரோவுக்கு மேல கிடைக்கும். டெலிவரி பாய்ஸுக்கு 2500 யூரோவுக்கு மேல கிடைக்கும். நீங்க ஹாலிடேஸ், வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் வேலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே சேலரி கிடைக்கும். இதுல உங்களுக்கு டிப்ஸ் கூட ரொம்ப நல்லாவே கிடைக்குது. அதுக்கப்புறம் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், மால்ஸ், IT செக்டார், காஸ்மெட்டிக்
பப்ளிக் செக்டார் எதுவா இருந்தாலும் சரி சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் தேவை. இந்த வேலையும் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். அதுல நீங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷனலா கமிஷன்ஸும் கிடைக்கும். நிறைய ரெப்ரசன்டேட்டிவ் பின்லாந்துல 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ், இதுல உங்களுக்கு கால் சென்டர்ல வேலை கிடைக்கும். அதுக்கப்புறமா சூப்பர் மார்க்கெட், மொபைல் இண்டஸ்ட்ரீஸ், இதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்லயோ இல்ல பேக் எண்ட்லயோ வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப், கார்பெண்டர்ஸ், பெயிண்டர்ஸ், பிளம்பர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹெல்பர்ஸ், பர்னிச்சர் அசம்பிளர், இந்த மாதிரி நிறைய வேலைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். சோ அவ்வளவுதான் மை டியர் பிகே பைட்டிஸ். பின்லாந்து பத்தின இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை இருந்தா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லனா நீங்க எதையோ ஒண்ணு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம். நம்மளோட 2வது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ண போறாங்க அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதோ உங்களோட போனஸ் பாயிண்ட். எனக்கு ஸ்கில்ஸ் கிடையாது, நான் சரியா படிக்கல, என்னால வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பின்லாந்துல அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மெயின்டெனன்ஸ் வேலை அண்ட் கிளீனிங் வேலை, இது உங்களுக்கு டக்குன்னு கிடைச்சிரும். எஸ்பெஷலி ஹவுஸ் கீப்பர்ஸ், எங்க போனாலும் கண்டிப்பா கிளீனிங் நடக்கும். இந்த மாதிரி வேலைகளை பின்லாந்து மக்கள் பாக்குறது இல்ல. இதனாலேயே இந்த மாதிரியான வேலைகளுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து ஆளுங்களை எடுக்கிறாங்க. அப்புறமா ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் ஜாப்ஸ், கிச்சன் ஹெல்பர்ஸ், டிஷ் வாஷர், குக்கிங், வெயிட்டர், ரிசப்ஷனிஸ்ட், பார் அட்டெண்டர், ஈவென்ட் மேனேஜர், செக்யூரிட்டி கார்ட்ஸ், எக்ஸிகியூட்டிவ் செஃப்ஸ், மெயின்டெனன்ஸ் எலக்ட்ரீஷியன், இந்த மாதிரி எல்லா வேலையும் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்ல கிடைக்கும். இந்த வேலைக்கும் 2000 யூரோவுக்கு மேல சம்பளம் கிடைக்குது. அதுக்கப்புறமா ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், இன்ஜினியர்ஸ், நீங்க டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெஸ்டர், சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கர், நெட்வொர்க் டீம், சிஸ்டம் அட்மின் டீம், இந்த மாதிரி வேலைகளுக்கும் தாராளமா அங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கும் அங்க டிமாண்ட் அதிகம். உங்களுக்கு 2 இல்ல 3 மொழிகள் தெரியும் அப்படின்னா நீங்க இன்டர்பிரட்டர் வேலையிலயும் சேரலாம். அதாவது டிரான்ஸ்லேட் பண்ற வேலைக்கும் சேர்ந்துக்கலாம். இது இல்லாம மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சிவில், இதுலயும் வேலைகள் கிடைக்கும். சோ நீங்க டூரிஸ்ட் வீசாவை ஒர்க் வீசாவா ஈஸியா மாத்திக்க முடியும். அந்த டூரிஸ்ட் வீசா முடியறதுக்கு முன்னாடி உங்க கையில ஜாப் ஆஃபர் இருந்தா அது மூலமா நீங்க ஒர்க் வீசா வாங்குறதுக்கும் இனிஷியேட் பண்ண முடியும். நீங்க அங்க போனதுக்கு அப்புறமா ஜாபை சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். சோ அவ்வளவுதான் மை டியர் பிகே பைட்டிஸ். இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். until then bye. நான் உங்க பிகே, இது நம்ம பிகே பைட்ஸ்.